கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, கர்த்தரை தடுப்பவன் யார்? ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை யாராலையும் தடுக்க முடியாது. அது கர்த்தரிடத்திலிருந்து வறுமையானால் யாராலையும் அதை தடுக்க முடியாது. சோப்பார் என்கிற தெய்வ மனிதர் யோபுவின் புத்தகத்தில் சொல்லும் பொழுது, யோபுவின் புத்தகம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில், பிடித்தாலும் அடைத்தாலும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் கர்த்தரை தடுப்பவன் யார்? யாரும் கர்த்தரை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு வருவது நிச்சயம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா எந்த சக்தியாலும், எந்த பிசாசாலும், எந்த மனிதனாலும், எந்த அதிகாரத்தினாலும் அதை தடுக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். லூக்கா 13வது அதிகாரம் 30லிருந்து 33 வரைக்கும் கட்டாயம் நீங்கள் வாஸ்து பாருங்கள். சில பேர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, நீர் இங்கே ஊழியம் செய்ய வேண்டாம், உம்மை ஏரோது கொலை செய்ய வகை பார்க்கிறா. நினச்சிட்டாங்க இயேசு பயந்து ஓடிடுவார், சரி கொஞ்சம் மறைஞ்சிக்கிடுவையாவது செய்வார் அப்படின்னு சொல்லி. இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதினமும், இன்றைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை குணமாக்கி 3வது நாளிலே நிறையடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதினமும் நான் இந்த பகுதியிலே ஊழியம் செய்ய வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே எந்த தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். யோசித்து பாருங்க, ஏரோதே சில பேரை அனுப்பியிருக்கிறான் ரகசியமாக கொலை செய்ய போகிறேன்னு சொல்லி. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது என்பதை அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். அந்த காலத்தில் இருக்கிற ராஜாவுக்கு அவ்வளவு பவர். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். ஒரு ராஜாவை நரி அப்படின்னு சொல்கிற புரட்சி நாயகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை யாராலையும் தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் தடுக்கப்படுமோ ஆசீர்வாதம். இல்லை. திருநெல்வேலியில் ரெவரண்ட் பீட்டர் ஐயர்வால் என்னை ஒரு மீட்டிங் கூட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற சொல்லக்கூடாத நிறைய நபர்கள் போராட்டம் நடத்தினாங்க. 300 பேர் போராட்டமே, சாலை போராட்டமே நடத்தினாங்க. ஆனால் தடுக்க முடிஞ்சிச்சா? போலீஸ் காவலோடு அந்த மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறத யாரும் தடுக்க முடியாது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, தகப்பனே, கர்த்தராகிய உம்மை தடுப்பவன் யார்? பிசாசோ, மனிதர்களோ, உலகமோ, அதிகாரமோ ஒன்றும் தடுப்பதே இல்லை. நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிறது யாராலும் தடுக்காதபடிக்கு ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை தடுப்பவன் யார்? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.